வணக்கம். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி வந்து பளை, புதுக்காட்டு சந்தி, கரந்தாய் மேற்கு பகுதியில வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணியினுடைய மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம், நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொளியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொளியை முழுமையாக பாருங்கள். மற்றது வந்து காணியை பார்க்கறதுக்கு முன்னம் காணியினுடைய அமைவிடத்தை பார்க்கறது வழக்கமாக இருக்குது. இப்ப வாங்க காணி சரியாக எங்க அமைந்திருக்குன்னு பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி வந்து ஏனையன் வீதி, யாழ்ப்பாணம் பக்கமாக பழையில இருந்து வரும்போது புதுக்காட்டு சந்தி. இந்த சந்தியில இருந்து சோரன்பட்டு பாடசாலைக்கு பக்கத்துல தான், அதாவது வந்து முகாவில் பக்கமாகத்தான் இந்த காணி அமைந்திருக்குது. மற்றது நல்ல ஒரு உங்களுடைய கனவு இல்லங்களை அமைத்துக்கொண்டு மிக ஆரோக்கியமாக இருக்கிற இடமாகத்தான் இருக்குது. மற்றது புலம்பெயர் உறவுகள் எதிர்பார்க்கிற மாதிரியான இடம்தான் இது. இதை விட ஒரு நல்ல காணி கிடைப்பது என்பது வந்து சரியான கஷ்டம் என்று தான் சொல்ல முடியும். இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து குடியிருப்பு மற்றும் தோட்ட காணிகள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த இடம் என்று தான் சொல்ல முடியும். மற்றது இந்த காணியினுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் 40 கரப்பு காணி இது, அதாவது 2.5 ஏக்கர் காணி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய விலை வந்து இந்த இடங்களில் போகிற விலையை விட மிக மெலிவாகத்தான் இருக்குது. ஒரு பரப்பு வந்து 7 லட்சம் என கூறப்படுகிறது. இந்த விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையுமாக இருக்குது. மற்றது நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாகவே கதைச்சு பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ள முடியும். மற்றது உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். மற்றது இதுபோல உங்களுடைய காணிகள் வீடுகள் விற்பனை செய்ய வேண்டுமானாலும் காணியினுடைய மதிப்பீட்டுக்கு அமைய குறித்த காலத்துக்குள்ள தரமான சேவையினை எம்மால் வழங்க முடியும். மற்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக் கொள்ளுங்க. மற்றது வனியிலம் ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நன்றி வணக்கம் உறவுகளே. இதுபோல மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.